ஸோ இப்போ நம்ம வந்து எலக்ட்ரிசிட்டியில் ரெசிஸ்டர்ஸ் இன் சீரீஸ் பார்க்குறோம் சரியா. ஸோ ரெசிஸ்டர்ஸ் which is denoted by the symbol like this. So it is denoted by the symbol like this and it has a represented by the letter R and it has a unit of ohm. This is the symbol of ohm which is known as resistor. So resistor, it is a device which has the property of resistance. Resistance அப்படின்னா என்னன்னா that will oppose the flow of current. Oppose the flow of current. ஸோ என்னென்னா கரண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு இப்போ கரண்ட் வந்து இந்த சர்க்கியூட்டுக்குள்ளே இப்படி வருதுன்னா அந்த கரண்ட் வர்றதே இது அப்போஸ் பண்ணுற ப்ராப்பர்ட்டி தான் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. த டிவைஸ் விச் இஸ் ஹேவிங் த ரெசிஸ்டன்ஸ் ப்ராப்பர்ட்டி ஆர் நோன் அஸ் ரெசிஸ்டர்ஸ். இப்போ ரெசிஸ்டர்ஸ்க்கு மட்டும்தான் எனக்கு ரெசிஸ்டன்ஸ் ப்ராப்பர்ட்டி இருக்கணும்னு கிடையாது. ஆல் த டிவைசஸ் ஆர்எல்ஸ் என்ன வேர்ட் யூஸ் பண்ணுவாங்களா, லோட்ஸ்ன்னு யூஸ் பண்ணுவாங்க. லோட்ஸ்னால் என்னென்ன டிவைசஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம், லைட்டு, ஃபேன், டிவி, ஏசி, இது எல்லாமே which will have resistance property இதுக்குள்ளே இன்பில்ட்டாக இருக்கும். எந்த டிவைஸாக இருந்தாலும் அது வந்து கரண்ட்டை வந்து அப்போஸ் பண்ணி தான் ஆகும் சரியா. ஸோ இப்போது நம்ம ஏன் ரெசிஸ்டர்ஸ் இன் சீரீஸ் ஆர் பேரலல் பார்க்கணும் அப்படின்னா, when we are considering home, இப்போ ஹோமில் வந்து நம்ம எத்தனை டிவைசஸ் யூஸ் பண்ணுறோம், எல்லா டிவைசஸுமே ஆல் த அப்ளையன்சஸ் ஆர் கனெக்டட் சரியா. இப்போ அது எல்லாமே கனெக்ட் பண்ணுறாங்க. ஸோ கனெக்ட் பண்ணுறப்போ டோட்டலாக நம்ம கரண்ட் எவ்வளோ கன்சியூம் பண்ணுறோம், ஓகேவா, டோட்டலாக எவ்வளோ பவர் கன்சியூம் பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் கேல்குலேட் பண்ணணும்னா அப்போ மொத்தமாக எவ்வளோ ரெசிஸ்டன்ஸ் அந்த இதுக்கு இருக்குது, டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ ரெசிஸ்டன்ஸ் தெரிஞ்சால் தான் we know that ஓம்ஸ்லாம் என்னது, V is equal to IR. இப்போ டோட்டலாக எவ்வளோ ரெசிஸ்டன்ஸுன்னு தெரிஞ்சால் நம்ம வீட்டில் எவ்வளோ கரண்ட் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத இந்த I is equal to V/R ஃபார்முலாவில் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ Vங்கிறது பார்த்தோம்னா நார்மலாக ஹவுஸ் ஹோல்டு அப்ளையன்சஸ்க்கெல்லாம் 220 வோல்ட் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம், அதிகபட்சம் 220 வோல்ட் தான். ஸோ 220 வோல்ட் வந்து ஃபிக்ஸ்டு ஹவுஸ் ஹோல்டில். ரெசிஸ்டன்ஸ் நம்ம வீட்டில் என்னென்ன டிவைசஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதை வச்சு நம்ம எவ்வளோ கரண்ட் கன்சியூம் பண்ணோம் அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸு அது ஃபேன், லைட்டு, என்ன அப்ளையன்சஸாக இருந்தாலும் சரி, இப்போ இது எல்லாத்தையும் நம்ம 2 விதமாக கனெக்ட் பண்ணலாம். ஸோ ரெசிஸ்டன்ஸை ஆர் ரெசிஸ்டர்ஸை லைக் டிவைசஸ் தான் நம்ம சொல்கிறேன் ஓகேவா. அதை 2 விதமாக கனெக்ட் பண்ணலாம். ஒன்று வந்து சீரீஸ் கனெக்ஷன், இன்னொன்று வந்து பேரலல் கனெக்ஷன். இப்போ சீரீஸ் கனெக்ஷன்னா என்ன அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஃபஸ்ட்டு ஒரு ரெசிஸ்டர் R1 எடுத்துக்கிறேன், இன்னொரு ரெசிஸ்டர் R2 எடுக்கிறேன் சரியா. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டரோட பாசிட்டிவ் டெர்மினல், இது நெகட்டிவ் டெர்மினல். செகண்ட் ரெசிஸ்டரோட பாசிட்டிவ், அடுத்து நெகட்டிவ் சரியா. இந்த மாதிரி ஒவ்வொரு ரெசிஸ்டர் அல்லது ஒவ்வொரு டிவைசஸ் ஃபஸ்ட்டினுடைய நெகட்டிவ் செகண்டோட பாசிட்டிவோட கனெக்ட் ஆகிருக்கணும். எவ்வளோ ரெசிஸ்டர்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு ரெசிஸ்டர், நெக்ஸ்ட்டு ஒரு பல்ப் எடுத்துக்கிறோம், நெக்ஸ்ட் இன்னொரு ரெசிஸ்டர். ஸோ இது எல்லாமே பார்த்தோம்னா இது வந்து ப்ளஸ், நெக்ஸ்ட் மைனஸ், அடுத்து இதோட ப்ளஸ், இதோட மைனஸ், இதோட ப்ளஸ், இதோட மைனஸ். ஸோ இந்த மாதிரி கனெக்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம்னா சீரீஸ் கனெக்ஷன்னு சொல்லுவோம் ஓகேவா. அதே பேரலல் கனெக்ஷன்னா இப்போ நான் வந்து ஒரு 2-3 ரெசிஸ்டர் எடுத்துக்கிறேன். லெட் அஸ் கன்சிடர் திஸ் as ரெசிஸ்டன்ஸ் R1 அண்ட் திஸ் as ரெசிஸ்டன்ஸ் R2, R3. ஸோ இப்போ இதோட பாசிட்டிவ் டெர்மினல் எல்லாம், நெகட்டிவ் டெர்மினல் எல்லாம், இதெல்லாம் ஒட்டுக்கா நான் கனெக்ட் பண்ணேன் ஒரு பாயிண்டில், நெக்ஸ்ட் இதெல்லாம் ஒட்டுக்கா ஒரு பாயிண்டில் கனெக்ட் பண்ணேன் அப்படின்னா இந்த மாதிரி கனெக்ஷனை நான் பேரலல் கனெக்ஷன்னு சொல்லுவேன் ஓகேவா. ஸோ வி ஷுட் திங்க் லைக் பேரலல்னால் இப்படி ஸ்டெப்ஸாக இருக்கிறதெல்லாம் கிடையாது. இப்போது நான் ஒரு காம்பினேஷன் எடுக்கிறேன் பாருங்கள். ரெசிஸ்டன்ஸ், ஒரு 2 ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, அப்புறம் இங்கேருந்து இங்கே ரெசிஸ்டன்ஸ். ஸோ கன்சிடர் இது வந்து பாசிட்டிவ் டெர்மினல், இது நெகட்டிவ், இது பார்த்தோம்னா பாசிட்டிவ், இங்கே இது வந்து நெகட்டிவ் சரியா. ஸோ இப்போது இந்த ரெசிஸ்டன்ஸ் R1 அண்ட் R2 இது 2ம் சீரீஸாக இருக்குது ஓகேவா. அண்ட் த ரெசிஸ்டன்ஸ் R3 இது வந்து இதனுடைய பாசிட்டிவும் இதோட பாசிட்டிவும் கனெக்ட் ஆகிருக்கு அண்ட் இதனுடைய நெகட்டிவும் இதோட நெகட்டிவும் கனெக்ட் ஆகிருக்கு. அப்போ என்னென்னா இது 2க்கும் சேர்த்து இந்த ரெசிஸ்டன்ஸ் R3 வந்து பேரலாக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ while solving the problems we can find
எப்படி நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸ் சீரீஸ் பேரலல் ஐடென்டிஃபை பண்ணுறது. ஸோ இப்போது ஜஸ்ட்டு சீரீஸ் மட்டும் நான் ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணுறேன். ஸோ சீரீஸ்னால் என்னென்னா, ஆஸ் ஐ டோல், இப்போ ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே ஒன்னோட பாசிட்டிவ் இன்னோட நெகட்டிவ் இப்படி இந்த மாதிரி கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னா அது வந்து நம்ம சீரீஸ் கனெக்ஷன்னு சொல்லுவோம். லைக் இஃப் அ கேர்ள் இஸ் ஸ்டாண்டிங், ஹர் ரைட் ஹேண்ட் இஸ் கனெக்டட் டு தி லெஃப்ட் ஹேண்ட், அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் கைக்கோத்து, இவங்க 2 பேரும் கைக்கோத்து இப்படி நிற்கிறாங்க இல்லையா, இந்த மாதிரி நிற்கிறது நம்ம சீரீஸ் கனெக்ஷன்னு சொல்லுவோம். ஸோ சீரீஸ் கனெக்ஷனில் ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஒரு வழியில் நடந்து போயிட்டுருக்கோம், நமக்கு முன்னாடி ஒரே ஒரு பாத் இருந்துச்சுன்னா அந்த வழியில் மட்டும்தான் போவோம். இன்கேஸ் எனக்கு வேறு பாத் இருந்துச்சு அப்படின்னா ஆப்வியஸ்லி நம்ம எது கம்மியான ரஷ்ஷாக இருக்கோ அந்த வழியாக தான் போவோம் இல்லையா. ஸோ அதே இதுதான் நம்ம சீரீஸ் பேரலல் வச்சு பார்க்க போகிறோம். இப்போ சீரீஸ் கனெக்ஷனில் நமக்கு எந்த ஒரு வேயும் இல்லாமல் ஒரே வே இருக்கிற மாதிரி கணக்கு. ஸோ இதில் கரண்ட் பார்த்தோம் அப்படின்னா, கரண்ட் எனக்கு இதுக்குள்ளே என்டர் ஆச்சுன்னா எல்லா ரெசிஸ்டர்லேயும் R1 R2 R3 இருக்குது. இது எல்லா ரெசிஸ்டர்லேயும் எனக்கு சேம் கரண்ட் தான் எனக்கு ஃப்ளோ ஆகும். ஸோ சீரீஸ் கனெக்ஷனில் அது ஒரு திங் நம்ம வந்து மைண்டில் வச்சுக்கணும். த கரண்ட் ஐ வில் பி சேம். ஸோ வென் ஐ கன்சிடர் அ சர்க்கியூட், இப்போ நான் ஒரு சர்க்கியூட் எடுத்துக்கிறேன். லெட் அஸ் கன்சிடர் திஸ் as R1 and here as R2 and R3 which is connected to the battery. ஒரு பேட்ரி கூட கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே பார்த்தோம்னா the current will be flowing from the battery, so I, and it is V. ஸோ இங்கே பார்த்தோம்னா இந்த சேம் கரண்ட்டு தான் எனக்கு எல்லா ரெசிஸ்டர்லேயும் ஃப்ளோ ஆகும். அப்படி ஃப்ளோ ஆகுச்சு அப்படின்னா, இந்த சேம் கரண்ட் ஃப்ளோ ஆச்சு அப்படின்னா அப்போ நம்ம ரெசிஸ்டர்ஸ் வந்து சீரீஸில் இருக்குது அப்படின்னு கன்சிடர் பண்ணலாம். அப்போ என்ன வேரி ஆகும்? ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு வந்து டோட்டல் வோல்டேஜ் வந்து இங்கே ஒரு 5 வோல்ட் இருக்குன்னா இந்த 5 வோல்ட் வந்து ஒவ்வொரு ரெசிஸ்டர்லேயும் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும். அதாவது மேபி இங்கே ஒரு 2 வோல்ட் இருக்கலாம், இங்கே ஒரு 1 வோல்ட் இருக்கலாம், அண்ட் ஃபைனலி இங்கே அகெயின் ஒரு 2 வோல்ட். அப்படின்னா என்னென்னா, ஈச் இண்டிவிஜுவல் ரெசிஸ்டரில் இருக்கக்கூடிய இந்த பொட்டென்ஷியல் ட்ராப்பை நான் ஆட் பண்ணனா எனக்கு டோட்டல் வோல்டேஜ் கிடைக்கும். இதுதான் சீரீஸ் கனெக்ஷனில் கரண்ட் வந்து எனக்கு சேமாக இருக்கும். அண்ட் வாட் வேரிஸ்? த பொட்டென்ஷியல் ட்ராப் வேரிஸ். V1 என்ன சொல்கிறோன்னா, இதை வந்து நம்ம பொட்டென்ஷியல் ட்ராப் ஆர் வோல்டேஜ் ட்ராப் ரெண்டில் எது வேணால் சொல்லலாம். Both words represent the same thing. What is same? Current is same. What differs? Potential drop வந்து வேரி ஆகும். டோட்டலாக நான் ஒவ்வொரு டிவைஸில் இருக்கக்கூடிய பொட்டென்ஷியல் ட்ராப் ஆட் பண்ணனா எனக்கு டோட்டல் வோல்டேஜ் கிடைக்கும். இதுதான் சீரீஸ் கனெக்ஷனுடைய